சாமி வந்து சொன்னா ஏற்க மாட்றாங்களா? என் மேல சாமி வருதுங்க. அந்த சாமி எனக்கு ஒரு சில விஷயங்கள சொல்லுது, காட்டுது. அத போய் என்னுடைய அங்காளி, வங்காளி பெருமக்களுக்கு சபையில நான் சொன்னேன் அப்படின்னா, அத ஏத்துக்க மாட்றாங்க. ரொம்ப மனவலியா இருக்கு. அப்படி இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சரி, சாமி வந்து ஏன் சொல்லுது? சாமி வந்து ஏன் உங்களுக்கு காட்டுது? சாமி என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குது? நீங்க இதெல்லாம் சரி செய்யணும்னு அந்த சாமி எதிர்பார்க்குதா? இல்ல அந்த சாமி நடக்கிற உண்மைய, நிலவரத்த உங்களுக்கு காட்டிக் குடுக்குதா? சரி, சாமி இருக்குல்லப்பா, சாமி தெய்வமே இருக்கு, நாம மனுஷன். அந்த சாமியா பார்த்து நம்ம மேல சாமி ஆடுறோம். அந்த சாமியால முடியாதது என்ன? அந்த சாமி மாட்டேன்னு சொல்ற ஆட்கள கூட மறுக்காம அத செய்ய வைக்கணும்ல. அதானப்பா சாமி, அதான சாமி. அப்படின்னு ஒரு சில மக்கள், நீங்க ஒரு சில கருத்துக்கள முன்வைக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல ஏன் சாமி வந்து ஒரு சாமியாடிகிட்ட சொல்லுது? அந்த சாமியாடிகிட்ட இருந்து அந்த சாமி என்ன எதிர்பார்க்குது? அந்த சாமியாடிகளுக்கு கிடைக்கிற அவமானம் என்ன? அந்த சாமியாடிகளோட மனவலி என்ன? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. ஒரு எல்லையில ஒரு தெய்வம் பேசவே இல்ல. தெய்வம் பேசவே இல்ல. பேசாம இருக்கு. கட்டுல இருக்கு. மரிப்புல இருக்கு. தெய்வத்த உணரவே முடியல. யாராலயும் உணர முடியல. அப்ப அந்த தெய்வத்துக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே ஆயுதம், ஒரே வழி அந்த மக்க. அந்த தெய்வத்த வணங்குற மக்க. அந்த மக்க மூலியமா அந்த சாமி யார் மேல வரப்போகுதோ அந்த அந்த குலமக்கள் மூலமாகத்தான் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தி. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சாமி வலிமையா இல்ல, சக்தியா இல்ல. சாமி கட்டுல கிடக்கு. சாமி பேச மறுக்குது. அப்ப அந்த நேரத்துல ஒரே வழி, ஒரே தீர்வு அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள். சரி, சாமி பேசுதுங்க. சாமி பேசுது. பரிபூரணமா பேசுது. சாமிய உணர முடியுது. அப்படி இருந்து அந்த சாமி யார் அந்த மக்க மேல வருது. சாமி ஆடுறாங்க. அந்த சாமியாடிக்கு ஒரு சில விஷயங்கள காட்டி கொடுக்குது. அந்த சாமியாடி அத போய் சொல்லும்போது அந்த இடத்துல அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. இது என்ன? இது சாத்தியமா? சாமி எதிர்பார்க்குதா? இல்ல நாமளா அனுமானிக்கிறோமா? இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, எல்லாராலையும் நோய்க்கு மருந்து கொடுத்துட முடியாதுல்ல. ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னா, ஒரு வைத்தியர் இருக்காரு அப்படின்னா, அவர்களால மட்டும்தான் அந்த நோய்க்கு சரியான மருந்தை கொடுக்க முடியும். இந்த இடத்துல மருத்துவனா, வைத்தியனா, அதே சமயம் ஒரு பெற்ற தாய் தான் தன்னுடைய பிள்ளையோட குணமறிஞ்சு அதனுடைய தேவையை நிறைவேற்றுவா. ஒரு தாயா இந்த இடத்துல இருக்க கிடைக்கப்பெறுறது யாரு அப்படின்னா, அந்த சாமியாடி பெருமக்கள். ஒரு மருத்துவனுக்கு எப்படி எல்லா வித்தைகளும் தெரியுதோ, ஒரு மருத்துவனுக்கு எப்படி அந்த நோயை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுதோ, அதே மாதிரி அந்த சாமியாடிகளுக்கு தெரியும். அப்ப ஏன் அந்த சாமி அந்த சாமியாடிட்ட போய் சொல்லுது? ஏன் அந்த சாமியாடி மூலமா ஒரு சில செயல்களை செய்ய முயற்சிக்குது? இது உண்மையா அப்படின்னு கேட்டா, இது ஒரு சில விஷயங்களுக்கு உண்மைதான். ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுடைய ஒரு அனுமானமா இருக்கும். சரி, அது என்னென்ன விஷயங்கள்ங்க? சத்தியமான உண்மை. சாமி இருக்கும்போது மனுஷனோட துணை எதுக்கப்பா? சாமியே போகுமே. சாமி ஒரு கணத்துல மாத்துற சாமி இருக்கிற அங்காளி வங்காளி பெருமக்களை ஒரு கணத்துல மாத்தாதா? அந்த மக்களை திருத்தாதா? அந்த சாமி நினைக்கிறத அந்த இடத்துல செயல்படுத்தாதா? எதுக்கப்பா சாமியாடி மூலமா போனோம்? ஏன்? எதுக்கு? சரி, அப்படிங்கிற பட்சத்துல சாமி ஏன் மனுஷன் மேல வரணும்? சாமியே வராம, குலதெய்வத்தை பொறுத்தளவு சாமியே வராம, சாமியே நின்று எல்லாத்தையும் காத்துட்டு போயிடலாமே. அது என்ன காரணம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். அந்த குலமக்க மேல அந்த சாமி வருது அப்படிங்கிற பட்சத்துல ரத்தமும் சதையுமா கலந்து நின்று எல்லையில செயல் ஆற்ற வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அந்த சாமியாடிகள் மூலமாக அந்த மக்கள் மூலமாக சாமி நிறைவேற்றும். குலதெய்வ எல்லைக்கு இது 100% பொருந்தும். அப்ப நான் சாமி ஆடுறேன், என் சாமி என் மேல வருது அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் இருக்குல்ல,
அந்த அதிகாரங்களை நான் செயல்படுத்துறதுக்கு அந்த சாமியோட துணை எனக்கு வேணும். ஒரு நாட்டை ஆள்ற ஒரு பெரிய ஒரு முதல்வருக்கும் அல்லது ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கும் யாருடைய துணை இல்லாம எல்லாத்தையும் சரியா செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட துணை தான் அந்த சாமிக்கு உருவான கிடைக்கப்பெற்ற அந்த சாமியாடி வரும் மக்கள். சரிங்க, ஏத்துக்கிறோம். ஆனா அப்ப நான் போய் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களே. நான் இருக்கேன், என் சாமி சொல்லுதுன்னு நான் போய் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், ஏத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? இதுல அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அல்ல. அந்த தெய்வம் ஏன் உங்ககிட்ட காட்டுது அப்படின்னா, இதுதானப்பா இந்த எல்லையோட நிலை, என்னுடைய நிலை, அதை அறிஞ்சிக்க, அதை தெரிஞ்சுக்க, அதை புரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம சாமி கேட்கும். அதே சமயம் அந்த சாமி நம்மளை வச்சு ஒரு சில விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினைக்குது அப்படின்னா, நம்ம கழுத்தை பிடிச்சாவது அல்லது தடுக்கிறவன் கழுத்தை பிடிச்சாவது அந்த செயலை குறவளைய நெரிச்சாவது அந்த செயலை செய்ய வைக்க. சத்தியமான உண்மை நடந்தது. சரி, இப்ப அந்த தெய்வம் நம்ம கிட்ட அதனுடைய நிலைய, அதனுடைய தற்போதைய சூழ்நிலைய ஏன் உணர்த்தது, எதற்கு உணர்த்தது அப்படின்னா, இப்படி இப்படி இருக்கு பாத்துக்க, நான் இருக்கிற எல்லையில இதாண்டா நிலவரம் அப்படின்னு நம்மகிட்ட காட்டுது. நாம என்ன பண்ணுவோம்? துடியா துடிச்சு நம்மளை காக்குற சாமிக்கு இப்படி ஒரு அவல நிலையா, நம்மளை காக்குற சாமிக்கு இப்படி ஒரு 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 ஆபத்து வருதே, இதை நாம எப்படியாவது நாம சரி பண்ணணுமே அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நல்ல எண்ணமா, ரொம்ப நீதியா, சத்தியமா, நேர்மையா இருக்கிறதுனால நம்மளை காக்குற தெய்வத்தை நாமளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சாமியாடி வரும் மக்கள் ஓடோடி ஓடோடி மக்களை சந்திப்பாங்க. அப்ப எதிரில் இருக்கிறவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. எதிரில் இருக்கிறவங்க உங்களுடைய நிலைமை நீங்க புரிஞ்ச மாதிரி அந்த சாமியை புரிஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்ற செயல் அந்த இடத்துல நிராகரிக்கப்படும். ஆனா தெய்வம் முடிவெடுத்துருச்சு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க சம்மதிச்சேதான் ஆவாங்க. எதிரில் இருக்கிறவங்க மறுப்பே சொல்ல முடியாது. மறுப்பு சொன்னாலும் வாயை கட்டி, கையை கட்டி, காலை கட்டி ஓரமா நிப்பாட்டி விட்டுறோம். அப்ப ஒரு சாமியாடி சொல்ற சொல் அங்கே ஏற்கப்பட மாட்டுது. அந்த சாமியாடி சொல்லும் சொல் அந்த இடத்துல, அந்த எல்லையில யாராலும் அங்கீகரிக்கப்பட மாட்டுது. அப்படிங்கிற பட்சத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாமிகிட்ட விட்டுருங்க. ஐயா நீ சொன்ன, தாயே நீ சொன்ன, போனேன் சொன்னேன் செஞ்சேன், எனக்கு கிடைச்சத பாரத்தா, தாத்தா அவமானம் தான் கிடைச்சிச்சு. யாரும் என்னைய மதிக்கல, என் சொன்ன சொல்ல யாரும் கேட்கல, யாரும் அழைக்கல. ஆனா உனக்கு நேர்மையா, உனக்கு உண்மையா, நீதியா, யார் எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். எல்லாத்திட்டையும் இந்த விஷயங்களை அவர்களுடைய புரிதலுக்கு நான் கொண்டு சேர்த்துட்டேன். இனிமேல் நீதான் அதை நீ சரி பண்ணணும். நான் மனுஷனா நான் இருந்த முயற்சி நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும். அதனால மனம் வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. எப்படி எப்படின்னா, என்னதான் சாமியா நின்னாலும் எதிர இருக்கிற ஆளுக சக மனுஷனை அதான் நம்மளை பார்ப்பாங்களே தவிர சாமியா நம்மளை பார்த்துட மாட்டாங்க. அந்த காலம்லாம் மாறி போச்சு. மனுஷன் மேல ஊக்கமா நின்று சாமி வந்த உடனே, சாமி ஆடி வந்த உடனே நம்ம சாமி வந்துருச்சுன்னு முதன்னு வந்து நின்ன சனம், மரியாதை கொடுத்த சனம், அந்த தெய்வத்துக்கு, அந்த சாமியாடிக்கு சேவை செய்த சனங்கள்லாம் மாறிக்குச்சு. அந்த காலம் மாறிக்குச்சு. அப்ப இந்த இடத்துல இது மாதிரி சாமி சொல்லுது, அதை நம்மளால நிறைவேற்ற முடியல அப்படின்னு நிக்கிற மக்கள் யாரும் கலங்காதீங்க, பின்வாங்காதீங்க. மன உளைச்சல் வருங்க. இது மாதிரி மக்கள் சொல்லுற சொல் உடனே எல்லாம் பழிச்சிடாது. ஏங்க அந்த எல்லையில இருக்க தெய்வமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தாங்க அந்த எல்லை உருவாகும், அந்த திருவுருவ சிலை உருவாகும், அந்த சாமி நினைச்சது நடைபெறும். தெய்வம் பொறுமையா இருக்கும். அந்த பொறுமை மனுஷன் நாம கிட்ட இருக்காது. அதுதான் அந்த இடத்துல பிழை. நாம் என்ன பண்ணுவோம்? துடிப்போம். அது கூட ஒரு பேர் ஆசையில, ஒரு பேர் அன்புல நம்மளை காக்குற சாமிக்கு எது இடையூறு வந்துடக்கூடாதே அப்படின்னு நாம துடிப்போம். அதனால நாம போய் சொல்லுவோம். சரி சரி, எந்த காலகட்டங்கள்ல சொல்லுற சொல் பலிக்கும்? ஒரு தெய்வத்துக்கே இடையூறு வருது, அந்த எல்லையில இருக்க சாமிக்கே ஒரு பெரிய இடையூறு வருது. அந்த நேரத்துல அந்த சாமி வந்து அந்த சாமியாடிகிட்ட சொல்லுது, இது மாதிரி அப்பா, இப்படி அப்பா. அந்த சாமியாடி அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு அந்த தெய்வ சக்திக்கே பாதகமா இருக்க போகுது, அதை நாம சரியா செய்யணும் அப்படின்னு அந்த சாமியாடி முன்னாடி போய் நின்று செயல்பட்டாரு அப்படின்னா, பெரிய பகையாளியா, எவ்வளவு பெரிய எதிராளியா இருந்தாலும் நீங்க சொன்ன சொல்லு
சரின்னு தலையாட்டுவாங்க, மறுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உங்க சாமி உங்க மூலமா நீங்க சொல்லுற சொல் சாமி சொல்ற சொல்லாதான் அவங்களுக்கு கேட்கும், மறுக்கவே மாட்டாங்க. அந்த அளவு அந்த சாமி உங்களை சுத்தி நிற்கும். அது மாதிரியான விஷயங்களுக்கு அது மாதிரியான நேரங்கள்ல தான் சாமியாடி வரும் மக்கள் அந்தந்த மக்கள்கிட்ட பேசணும், சொல்லணும், புரிய வைக்கணும். இல்லைங்க, என் சாமி வந்து என்கிட்ட அழுகுது, என் சாமி வந்து எனக்கு கஷ்டம் இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இந்த நிலையை சரி பண்ணணும், நான் துடிக்கிறேன் அப்படின்னு என் சாமி வந்து என்கிட்ட சொல்லுதுங்க, என்னை உறங்க விட மாட்டுதுங்க அப்படின்னு சொல்ற விரும்பக்களுக்கு சொல்றேன், முயற்சி பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீதியா சத்தியமா நேர்மையான உங்களுடைய முயற்சி பண்ணுங்க. ஆனா அந்த முயற்சி நிறைவேறல, அந்த முயற்சி பலிக்கல, அந்த முயற்சி நடக்கல அப்படின்னா மனம் கலங்காதீங்க, பின் வாங்காதீங்க. உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை நீங்கள் மற்றவங்க கையில ஒப்படைச்சிட்டீங்க. ஒரு சாமி உங்ககிட்ட சொல்லுது, அப்பா நம்ம சாமி இப்படி எப்படி சொல்லுதப்பா, இதை செய்யணும்னு உங்ககிட்ட இருந்த அந்த பொறுப்பை அவங்க கையில நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. அந்த இடத்துல உங்க சாமிக்கு தெரியும் நீங்க சரியா இருக்கீங்க, ஆனா எதிர இருக்கிற மக்கள் சரியா இல்லைங்கிறது அந்த சாமிக்கு பிடிவிடும். ஏற்பாப்புல போல அவங்களுக்கு ஒரு சில பலாபலன்கள் கிடைக்கும். தெய்வத்தை நினைச்ச உடனே சாமி வந்துருமா? உங்களை மாதிரி மக்களுக்கு வரும். ஏன்? சாமி சொல்லுது, சாமியோட நிலையை சரி பண்ணணும்னு துடிச்சு பல அவமானங்களை சந்திச்சும் நீங்க போய் முன்னாடி நின்று சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அந்த சாமி துடியா நிற்கும், நினைச்சதானே வரும். ஆனா அதை நிராகரிச்சு, அதை பொய்யா போலியா சித்தரிச்சு தெய்வ சக்தியை தீய சக்தியா அதனுடைய உருவகப்படுத்தி உங்களை அந்த தெய்வத்தையும் அந்த இடத்துல அலக்களிக்கிற அந்த பெருமக்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அந்த சாமிக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஒரு பாதிப்பு வரும்போது இந்த பாதிப்பு காரணம் நீங்களா இருக்க மாட்டீங்க, அவங்களா தான் இருப்பாங்க. அந்த பாதிப்புலையும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க, அந்த சொல்ல தட்டி கழிச்ச பெருமக்கள் தான் அந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்க. அப்ப சாமியாடி பெருமக்கள் யாராக இருந்தாலும் அந்த சாமி சொல்லுது, நான் போய் சொன்னேன், சபை ஏற்கல, பங்காளி பெருமக்கள் மதிக்கல, கஷ்டமா தான் இருக்கும், மனசு கஷ்டமா தான் இருக்கும். நம்மளை காக்கிற சாமி இன்னும் புரியாம அந்த சனங்கள் இருக்கே, தெய்வத்தோட வலிமையை தெரியாம அந்த சனங்கள் இருக்கே, தெய்வத்தோட சக்தியை தெரியாம இருக்காங்களே, சாமி ஓடோடி வந்து நம்மளை காக்கிற சாமிக்கு யாரும் இப்படி கூடி வரமாட்டாங்களே, மன கஷ்டமா தான் இருக்கும். நாளும் இருக்கும், காலத்துக்கு இருக்கும் சாமியாடிக்கு. அதுவும் பெண் தெய்வங்களை சுமக்கிற பெண் மக்களுக்கெல்லாம் காலத்துக்கு இருக்கும். அந்த இருக்கிறதுனால அந்த சாமி உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் கிடைக்க பகைகளும் உண்மையான மக்களுக்கு கிடைக்க எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு சாமி உங்க பக்கம் நிக்குதுங்கிறத அந்த இடத்துல உள்ள அர்த்தம். அப்ப ஒவ்வொரு சாமியாடி வரும் மக்களும் ஒரு விஷயம் இருக்கு, சாமி வந்து சொல்லுதான், சாமிகிட்ட மறுபடியும் வாக்குவாதம் வைக்கணும். ஏத்தா தாயே நீ வர்ற ஏன்ட்ட சொல்ற, ஐயா நீ வர்ற ஏன்ட்ட சொல்ற, இதை போய் நான் சபையில சொல்லலாமா, என் அங்காளி வங்காளி பெருமக்கள்கிட்ட சொல்லலாமா, அவங்க ஏத்துக்குவாங்களா இல்லை ஏத்துக்க மாட்டாங்களா, எனக்கு அந்த உத்தரவாதத்தை கொடு, நான் போய் சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் நில்லு, இந்த இடத்துல தடை இல்லாம சரி செய்ய நீ எனக்கு துணையா வரணும் அப்படின்னு அந்த சாமியை நீங்க மறுபடியும் அந்த சாமிக்கு எதிர் வாக்குவாதத்தை வைக்கணும். நீ சொல்ற காற்ற தெரியுது புரியுது, நான் சரியா இருக்கேன், உன் பக்கம் நிக்கிறேன், ஆனா போய் அந்த எல்லையில நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நீ இல்லாம நான் இதை செய்ய முடியாத, வேணும்னு தீய வினைகளுக்காகவும் சத்தியத்தை மீறவும் அதர்மத்தின் பக்கம் நிக்கிற மக்களை கட்டி போட்டு நீ இந்த செயல்படுத்த நீ வரணும்னு உங்க சாமியை அழைச்சு போனோம். பரிபூரணமா சாமியை நினைச்சு சபையேறி சொல்லணும். அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த சாமி தான் சொல்லும். ஒரு வயல் தடுக்க முடியாது. சத்திய வெல்லுங்க, சத்திய நெருப்பு மாதிரி என்ன அள்ளி போட்டாலும், பொய்களையும் போலிகளையும் என்ன அள்ளி போட்டாலும் அது எரியத்தான் செய்யுமே தவிர அது அமரவே அமராது. அது மாதிரிதான் சத்தியமான மக்கள். அதனால கலங்காதீங்க, வருது சாமி வருது பேசுது உங்களுக்குள்ள, அதை நீங்க முடிஞ்சளவு உங்களுக்குள்ள அந்த தெய்வத்திட்ட இது சரியா இனி கூட வர்றையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உறுதி பண்ணிட்டு சபையில சொல்லுங்க, எல்லையில சொல்லுங்க, பங்காளி பெருமக்களை சந்திங்க. அது வரைக்கும் அந்த சாமியை கூட அலைங்க, துணைக்கு நிக்க வைங்க. சொல்ற சாமி கூட வராதா, காற்ற சாமி அதை சரி பண்றதுக்கு துணை நிக்காதா, சாமிய மறுபடியும் பரிசோதிச்சு தெய்வ சக்தியோட எந்த ஒரு சொல்லையும் செயலையும் செய்யுங்க, கண்டிப்பா அது வெற்றி பெறும், கண்டிப்பா அந்த செயல் நிறைவை தரும். அதை
சரியா நம்மளால செய்ய முடியல, நம்மளை தட்டி கழிச்சிட்டாங்க அப்படிங்கிற அவமானங்களை சந்திச்சாலும் கஷ்டப்படாதீங்க, கஷ்டமே படாதீங்க. ஒரு கும்பல 100 அங்காளி பங்காளி இருக்காங்க அப்படின்னா 100 அங்காளி பங்காளி மக்களும் ஒரே மாதிரி இல்லாட்டினாலும் அந்த சாமி யாரையும் கழிச்சு கட்டிடாது. நல்லவன் கெட்டவன், தவறு செஞ்சவன் செய்யாதவன், தீய வினைக்கு போனவன், சூனியன் செய்வன பிள்ளி, இது மாதிரி எந்த செயல் எவன் செஞ்சாலும் எல்லாம் என் பிள்ள அப்படின்னு எல்லா மக்களையும் காத்து சகிச்சு போற சாமி தான் நீங்க வணங்குற சாமி. அதே சகிப்புத்தன்மை ஒவ்வொரு சாமியாடிகளுக்கும் இருக்கணும், உங்களுக்குள்ள இருக்கணும். எவ்வளவு வழிகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு தெய்வத்தை மேலேறி மேலோக்கி முன்னோக்கி நீங்க நகர்த்தி செல்லணும். அந்த வலிமையை அந்த சாமி உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி, அவமானங்களை சொல்ல ஏற்க மாற்றாங்கன்னு கலங்கி நிற்கிற மக்களுக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.